நீங்க உள்ள போங்க, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அறிவு, அப்படியே வரும்போது சாமிக்கு மாலை வாங்கி. சரிக்கா, நீங்க உள்ள போங்க. வா ஆதி. அக்கா இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? ஆதிகேசவன், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஆதிகேசவன் நாமதேயசே கடகராசியாம் ஞானஸ்ய ஆயில்ய நட்சத்திராணாம் அனுகுணானாம் ஞானஸ்ய. ஸ்வேதா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி. ஆனந்த் மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி. அம்மா தாயி, நான் கேட்ட மாதிரியே நீ என் மகனை திருப்பி கொடுத்துட்ட. அவன் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பாரதி, பேர் ராசி சொல்லுமா. பாரதி மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். தமிழரசி சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். மாமா, அத்தை எல்லாரும் அங்க போயிட்டாங்க. இங்க ஏன் நிக்கிறீங்க? வாங்க. தாயே, என் மூத்த மகனை தான் என்கிட்ட பறிச்சுக்கிட்டேன். இனிமேல் துரையாவது நல்லபடியா இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். அம்மா தாயே, வாசு ஆசைப்பட்ட மாதிரி என் குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.
ஆதி, மா. நாங்க இங்கேயே உட்கார்ந்திருக்கோம். நீயும் ஸ்வேதாவும் போய் கோயில சுத்திட்டு வாங்கப்பா. சரிம்மா. சரி வா. வாங்க. அம்மா நானுக்கு வெத்தி. சாரிம்மா, தெரியாம கைப்பற்றுச்சு. பரவாயில்ல தமிழ், நாம வேற வாங்கிக்கலாம். பாரதி, நீயும் தமிழும் போய் கோயிலை சுத்திட்டு வாங்க. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆ சரிங்க அத்தை. ம். வா. மாமா ஆ? என்னாச்சு? இல்ல, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. அதான். மாமா மாமா மாமான்னு கூப்பிடுற நானே இங்க இருக்கேன். உங்களை வேற யாரு கூப்பிட போறா? வாங்க மாமா. அம்மா, இங்கதான் அந்த ஜோசியக்காரர் இருப்பாரு. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி. அப்பா, நீங்களும் வாங்கப்பா. அம்மா, நான் எதுக்குமா? நீங்க போய் பார்த்துட்டு வாங்க போதும். இல்லப்பா, நீங்களும் வந்து கேட்டுட்டா உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்ல. மாமா நீங்களும் வாங்க மாமா. ம். என்ன மாப்ள? ஜோசியரை பார்க்க போறோம். போனெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வை, வா போலாம். அறிவு அக்கா, அன்னைக்கு அந்த பிரசன்னம் போட்டு பார்த்தவர் சொல்லிட்டு போனதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு குழப்பமாவே இருக்கு. எதுக்கும் நாம சாமி கிட்ட போய் பூ போட்டு வாக்கு கேட்டுடலாமா? அக்கா, எதுக்கு அதெல்லாம்? அதான் ஆதிமாப்பிள்ள தான் நம்பிக்கைன்னு சொல்லிட்டாரு. அவன் சின்ன பையன் அறிவு. அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு? அவன் ஏதோ சொல்றான்னு நாமளும் அப்படியே முடிவெடுக்க முடியாதுல்ல. அக்கா, நீங்க சொல்றதா சரிக்கா. எதுக்கு திருப்தி இல்லாம ஒரு விஷயத்த பண்ணணும்? வாங்க நாம போய் பூ போட்டு பாத்துடலாம். ம், ஆ, வாங்க. வாங்க. அம்மா, ஜாதகத்தை குடுமா.
இந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்து சொல்லுங்கய்யா. மாங்கல்ய பலன் எப்படி இருக்கும், இவளை கட்டிக்க போறவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சாமி, சொல்லுங்கம்மா. ஒரு காரியத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள ஒரே குழப்பமாவே இருக்கு. இதுக்கு அம்மன் தான் ஒரு முடிவு சொல்லணும். அதுக்கு என்னம்மா, அம்பாள் கிட்ட பூ போட்டு பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க வா. இந்த 2 பூவுல ஒண்ணு நினைச்சுக்கோங்கம்மா. அம்பாளை நினைச்சு நன்னா வேண்டிக்குங்க. இதை யார் எடுக்க போறா? சாமி, நான் எடுக்கிறேன். இல்லம்மா, குழந்தை தெய்வ அம்சம்னு சொல்லுவா. குழந்தை தான் எடுக்கணும். பாப்பா, கொஞ்சம் இங்க வாமா. நான் போயிட்டு வந்துடுறேன். இது ஹாஸ்பிட்டல்ல பார்த்த குழந்தையாச்சு, எப்படி இங்க? வாமா. என்ன சாமி, ஏன் சாமி என்ன கூப்பிட்டீங்க? குழந்தை, இந்த அம்மா நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு பொட்டலத்தை எடுத்து கூட எனக்கு. அக்கா, அக்கா, இந்தாங்க. சாமி, என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே சிகப்பு பூ வந்திருக்கு சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்பாலே இந்த பாப்பா ரூபத்துல வந்து உத்தரவு கொடுத்துட்டா. நீங்க நினைச்ச காரியம் உங்க மனம் போல நல்லபடியா நடக்கும். அம்மா, இந்த ஜாதகத்துல எந்த குறையும் இல்லம்மா. இது சுத்தமான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு முதல் தாலி நிலைச்சு இருக்காது, 2வது தாலி தான் நிலைச்சு இருக்குமா. இந்த பொண்ணை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவம்மா. இவ காலடி எடுத்து வைக்கிற நேரம் குலசாமியா இருந்து அந்த குடும்பத்தையே காப்பாத்துவாமா. மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இவ ஒரு அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்லலாம். அப்போ மாப்பிள்ள திருந்தி பெரிய ஆள் ஆயிடுவாருன்னு சொல்லுங்க. என்னாச்சு? தெரியல சார். நான் என்னன்னு போய் பார்க்குறேன். என்ன ப்ராப்ளம்? சார், பின்னாடி வீடு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன் சார். சரி, ஓகே, கேரி ஆன். சரிங்க சார். மாப்பிள்ள, என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு மாமா. சரி மாப்பிள்ள, நீங்க அந்த வண்டியில போங்க, நான் இந்த வண்டியை பஞ்சர் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம் மாமா. இது என்ன மாமா, பஞ்சர் தானே, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். என்ன மாப்பிள்ள சொன்னா கேட்க மாட்டீங்க. என்னாச்சு ஆதி? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? சரி விடுங்க, டயரை மாத்திட்டு நம்ம எல்லாரும் ஒன்னாவே போயிடலாம். எப்பா, கொஞ்சம் சீக்கிரம் மாத்திருப்பா. சரிங்க சார்.
கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதி வாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்க. என் பொம்மை கீழே விழுந்துச்சுமா, எடுத்து கொடுங்கம்மா. உனக்காகத்தான். என்ன தமிழ் நீ பொம்மையை பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா? வண்டியை நிறுத்துங்களேன். என்கிட்ட கொடுங்க. Thank you, uncle. Bye. சார், நாம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? இல்லை பிரதர், ஆனால் எனக்கு உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ மீட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அண்ணா, ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கல ஒரு டீ. ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கல ஒரு டீ. ஆனந்தாங்க நான் மீதி சொல்றேன். பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. ஆதி எங்க போனான்னு தெரியலையே.